ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளைகாலிசிஸ் பேத்வே. இந்த பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்வேஸ் வந்து பார்க்க முடியும். கிளைகாலிசிஸ் பேத்வே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், வேறு அந்த காரி சைக்கிள், அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கிளைகாலிசிஸ் பேத்வே அப்படிங்கிறது என்ன, அதில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அண்ட் அது ஆக்சுவலாக என்ன பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். அந்த ஸ்க்ரீனில் ஒரு இமேஜும் சைட் பை சைடு நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து நான் சொல்கிறதையும் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸாக வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளைகாலிசிஸ் பேத்வேங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்கலி எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, கிளைகாலிசிஸ் அப்படின்னா கிளைகாலைசிஸ். ஸோ கிளைகோ அப்படிங்கிறது குளுக்கோஸை குறிக்குது, லைசிஸ் அப்படிங்கிறது பிரேக் டவுன். அதாவது குளுக்கோஸ் மாலிகுல் பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ். இது எதுக்காக நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குளுக்கோஸ் எதுக்காக நம்ம பாடிக்கு தேவை? எனர்ஜி. ஸோ நம்ம உடலுக்கு வந்து தேவையான எனர்ஜி குளுக்கோஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் மாலிகுல் வந்து எப்படி நமக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் கிளைகாலிசிஸ். அதாவது வெறும் குளுக்கோஸ் வந்து டைரெக்டாக நமக்கு வந்து எனர்ஜியாக யூட்டிலைஸ் ஆகாது. குளுக்கோஸ்லேருந்து ஒரு சீரியஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அதிலேருந்து உருவாகக்கூடிய ஏடிபி, அப்புறம் என்ஏடிபி, அந்த என்ஏடிபியும் ஃபைனலாக ஏடிபி தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவரால் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு தேவையான மாலிகுல் வந்து ஏடிபின்னு சொல்லுவாங்க. அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அந்த ஏடிபி மாலிகுல்ஸ் தான் நம்மளோட செல்கள் வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ணோம். குளுக்கோஸ்லேருந்து ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஏடிபி தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி இந்த குளுக்கோஸ் வந்து எப்படி அந்த ஏடிபியை ஜெனரேட் பண்ணுது, அதில் இந்த குளுக்கோஸ் மாலிகுல் வந்து என்னென்ன அதர் மாலிகுல்ஸாக மாறுது, அதுக்கு தேவையான என்சைம்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த கிளைகாலிசிஸ் பேத்வே. ஃபஸ்ட்டு இந்த கிளைகாலிசிஸ் பேத்வே ஒரு செல்லில் எந்த இடத்துல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோசோல்னால் ஒன்றும் இல்லை, சைட்டோபிளாசம். ஒரு செல் எடுத்துட்டிங்கன்னா செல் மெம்பரேன் இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா, அதாவது நியர் டு த சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த, அதாவது நியூக்ளியஸ்க்கும் செல் மெம்பரேனுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் சைட்டோசோல்னு சொல்லுவோம். ஸோ அந்த சைட்டோசோலில் தான் இந்த கிளைகாலிசிஸ் பேத்வே வந்து நடக்கும். இதுக்கப்புறம் இந்த கிளைகாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் வந்து அது மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் போகலாம், இல்லை மைட்டோகாண்ட்ரியா போகாமல் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ கிளைகாலிசிஸுங்கிறது ஓவரால் ஒரு செல்லில் சைட்டோசோலில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேத்வே. அண்ட் இந்த கிளைகாலிசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, இஎம்பி பேத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஎம்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ரியாக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவங்க. இது வந்து 3 பேரை குறிக்கும். இஎம்பி இந்த 3மே வந்து 3 பர்சன்ஸை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் ஷார்ட்டாக வந்து இஎம்பி பேத்வேன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் கூட இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. பட் காமனாக இஎம்பி பேத்வே இல்லை கிளைகாலிசிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த கிளைகாலிசிஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஈஸ்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு பேத்வே மூலிமா எனர்ஜி வந்து டெரைவ் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஹியூமனில் நடக்குது. அண்ட் இதை தவிர கிளைகாலிசிஸுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த காமன் பேத்வே ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது உயிர்களில் ரொம்ப முக்கியமாக நடக்கக்கூடிய எனர்ஜி டெரைவ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் வந்து கிளைகாலிசிஸ் தான். ஹியூமன் மட்டும் கிடையாது, ஹியூமன்ஸ் இல்லாமல் அனிமல்ஸ், ஈவன் பிளான்ட்ஸ்லேயுமே வந்து இந்த ரியாக்ஷன் தான் வந்து எனர்ஜி கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக இன்ட்ரொடக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளைகாலிசிஸுங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குளுக்கோஸ் வந்து ஏடிபி ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு வழி, அதை தான் வந்து பேத்வேனா வந்து வழி, அதாவது பாதை, ரூட்டுன்னு சொல்லலாம். ஸோ குளுக்கோஸ் வந்து ஏடிபி ஜெனரேட் பண்ணுற ரூட், இதுதான் வந்து கிளைகாலிசிஸ். ஸோ இந்த ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிளைகாலிசிஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, மேபி எக்ஸாமில் என்ன மாதிரியான கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, மேஜரானது வந்து கிளைகாலிசிஸ் நம்ம பாடியில் எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்பாங்க. நம்மளோட செல்களில். ஸோ செல்லோட சைட்டோசோலில் நடக்குது. ஸோ அந்த சைட்டோசோலுங்கிற வேர்டை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும். இது கேட்கலாம். இது இல்லாமல் இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, இஎம்பி பேத்வேனா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுவும் கிளைகாலிசிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நெட் கெயின்னு கேட்பாங்க. அதாவது கிளைகாலிசிஸில் நெட் கெயின் ஆஃப் ஏடிபி எவ்வளோன்னு கேட்பாங்க. நெட் கெயின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு ஓவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதுதான் நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட் கெயின் ஆஃப் ஏடிபி அப்படிங்கிறது டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபி தான் வந்து நெட் கெயின்னு. இது வெறும் ஏடிபின்னு சாய்ஸ் இருந்தால் 8 கொடுங்க, இல்லை ஏடிபியோட என்ஏடிபி என்ஏடிஹெச் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்னா 2 ஏடிபி 2 என்ஏடிஹெச் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 ஏடிபி இது 2, இந்த என்ஏடிஹெச்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாலிகுல் வந்து 3 ஏடிபி வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ 2 ஏடிபி தனியாக இருக்குது, என்ஏடிபிஹெச் வந்து 2. ஸோ 2 × 3 6.
ஸோ NADPHலேருந்து 6 ஏடிபி, ஏடிபி வந்து தனியாக 2 இருக்குது. ஸோ டோட்டலாக 8 ஏடிபி. ஸோ ஏடிபி ப்ளஸ் NADHன்னு சாய்ஸ் இருந்தால் 2 ஏடிபி 2 NADHன்னு போடணும். இல்லை வெறும் ஏடிபின்னு கேட்டாங்கன்னா 8 ஏடிபி மாலிகுல்ஸ்னு போடணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு கொஷின் இருக்குது, விச் இஸ் த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் இன் கிளைகாலிசிஸ்ன்னு கேட்பாங்க. ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் அப்படின்னா, இந்த கிளைகாலிசிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த 10ல் ஏதோ ஒரு ரியாக்ஷனை மட்டும் ரேட் லிமிட்டிங்னு சொல்லுவாங்க. ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த டோட்டல் ரியாக்ஷனோட ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஸ்பீடில் என்ன ரேட்டில் நடக்குது அப்படிங்கிறத ரியாக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரியாக்ஷன் ரேட்டை தீர்மானிக்கக்கூடிய ஸ்டெப்பை தான் ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 10 ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து இவ்வளோ நேரம், செகண்ட் இவ்வளோ நேரம், அப்படி ஒரு கிராஃப் போடும்போது எது ரொம்ப நீண்ட காலம் நடக்குதோ, அதாவது ஸ்லோயஸ்ட் ஸ்டெப், அதாவது ரொம்ப பொறுமையாக நடக்கக்கூடிய ஸ்டெப்பை தான் ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைகாலிசிஸில் நடக்கக்கூடிய 3வது ஸ்டெப்பு, அதாவது ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக மாறும். அந்த ரியாக்ஷன் தான் வந்து ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. இது சம்டைம்ஸ் அந்த என்சைமை கூட மென்ஷன் பண்ணுவாங்க. என்சைம் பார்த்தீங்கன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். இந்த பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் கிளைகாலிசிஸில் ரேட் லிமிட்டிங் ஸ்டெப். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமனாக கேட்கக்கூடிய எம்சிக்யூஸ்னால் இதை தவிர கூட மேபி டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா, ஒரு சில ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்ன பண்ணணும் அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கிளைகாலிசிஸ் பேத்வேக்கு உள்ளே போகலாம். ஸோ இந்த கிளைகாலிசிஸ் பேத்வேல குளுக்கோஸ் தான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஸோ இதிலேருந்து நமக்கு எண்டு ப்ராடக்ட் கடைசியாக ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைருவேட். இதை வந்து பைருவிக் ஆசிட்னு கூட சொல்லுவாங்க, பட் நம்ம காமனாக படிக்கிறது பைருவேட்டுன்னு படிப்போம். ஸோ குளுக்கோஸ் மாலிகுல் வந்து ஃபைனலாக பைருவேட்டாக மாறும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் 2 பைருவேட் மாலிகுல்ஸாக மாறும். இதுதான் வந்து ஓவரால் சிம்பிளாக கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம படிக்கிறதுக்கு 2 டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டோட்டல் ரியாக்ஷனுக்கு தேவையான ஒரு மூலப்பொருளை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேத்வே. இது வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இது ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ். 2வது ஃபேஸ் பார்த்திங்கன்னா பே ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. பே ஆஃப் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபேஸு, இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து பே ஆஃப்னா இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது. ஸோ நமக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஃபேஸ். இப்படி 2ஆக பிரிச்சுக்கணும். டோட்டலாக கிளைகாலிசிஸில் வந்து 10 ஸ்டெப்பு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப் வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபேஸு, நெக்ஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸ் வந்து பே ஆஃப் ஃபேஸ். இதை பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு ரியாக்ஷனும் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் தான் வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும். அண்ட் இதில் நம்ம வந்து ஆக்சுவலாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ்ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம எனர்ஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது குளுக்கோஸ் வந்து ஆக்சுவலாக நமக்கு எனர்ஜி கொடுக்க தான் இருக்குது. ஆனால் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புலேருந்து எனர்ஜியை வந்து குளுக்கோஸ் வந்து எடுத்துக்குது. அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த குளுக்கோஸ் மாலிகுலை சைட்டோசோலில் இருக்க வைக்கிறதுக்கு ஏடிபி, அதாவது ஏடிபிங்கிறது எனர்ஜி. ஸோ அந்த அதாவது எனர்ஜிக்கு தேவையான மாலிகுல். அந்த மாலிகுலில் இருக்கக்கூடிய அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் அப்படின்னா இங்கே 3 பாஸ்பேட் இருக்குது. அந்த 3லேருந்து ஒரு பாஸ்பேட் வந்து வெளியே போயிடும். அந்த வெளியே போன பாஸ்பேட் வந்து இந்த குளுக்கோஸ் கூட அட்டாச் ஆகிரும். ஸோ ஏடிபி மாலிகுலில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்பேட் போயிடுச்சுன்னா 3லேருந்து 2 ஆகிடுச்சு. ஸோ அடினோசைன் டை பாஸ்பேட்டாக மாறிடும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏடிபி வந்து ஏடிபியாக மாறிடுச்சு. இதனால் குளுக்கோஸ் கூட ஒரு பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இந்த மாலிகுல் என்னவா மாறும், குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு தேவையான என்சைம் வந்து ஹெக்ஸோகைனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹெக்ஸ் அப்படின்னா வந்து ஹெக்ஸா அப்படின்னா வந்து 6 கார்பன் அர்த்தம். இந்த குளுக்கோஸுங்கிறது 6 கார்பன் தான் இல்லையா. ஸோ குளுக்கோஸில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன், அதனால் இதை வந்து ஹெக்ஸோகைனேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 6 கார்பனில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ இந்த என்சைம் பேர் ஹெக்ஸோகைனேஸ், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பேர் வந்து பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது 2வது ஸ்டெப் போகலாம். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும். உங்களை நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். குளுக்கோஸுக்கும் ஃப்ரக்டேஸுக்கும் ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் எல்லாமே வந்து சேம் தான்.
பட் இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து மாறி இருக்கும். அதனால் இந்த குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோமர்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சருக்கும் வந்து இடமாற்றம் தான் வந்து அதில் பார்க்க முடியுமே தவிர மற்ற எல்லாமே அதில் இருக்கக்கூடிய மாலிகல்ஸ் நம்பர் எல்லாமே வந்து சேம். ஸோ இதனால் இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டுங்கிறது ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுது. இது வந்து ஒரு ஐசோமராக மாறுது இல்லையா, அதனால் இதை கேரி அவுட் பண்ணுற என்சைம் வந்து ஒரு ஐசோமெரேஸ் என்சைம். அண்ட் இந்த என்சைமுக்கு ஃபுல் நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்போ ஹெக்ஸோஸ் ஐசோமெரேஸ். அதாவது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டில் பாஸ்பேட் இருக்குது, ஹெக்ஸோஸுங்கிறது இந்த குளுக்கோஸை குறிக்குது, ஐசோமெரேஸுங்கிறது இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஐசோமராக மாறுறதுனால இது வந்து ஐசோமெரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது ரியாக்ஷன் வந்து ஐசோமெரைசேஷன். இப்போ நம்ம ஸ்டெப் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்புன்னு சொல்லி நம்ம முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடந்துச்சோ அது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அதாவது ஏடிபியிலேருந்து ஒரு எனர்ஜி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏடிபியாக மாறிடும். அந்த பாஸ்பேட் குரூப் வந்து இந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டோட அட்டாச் ஆகிடும். ஸோ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் கூட இன்னொரு பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆகும். ஸோ முன்னாடி வந்து 6th கார்பனில் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த பாஸ்பேட் வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு கார்பன் 2, 3, 4, 5 விட்டுட்டு 6th கார்பனில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்படி இந்த ரெண்டு பாஸ்பேட்டும் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இதை வந்து பிஸ் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பை பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை டைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது தனித்தனியாக இருக்கிறதுனால பிஸ் பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இஸ் கன்வெர்டட் டு ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட். ஸோ இப்படி இது வந்து மாறிடும். இந்த ஃபஸ்ட்டு நடந்த ஸ்டெப்பும் தேர்டு நடந்த ஸ்டெப்பும் ஒன்று தான். ஸோ இதுவும் வந்து பாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நடந்தது வந்து ஹெக்ஸோகைனேஸ் பாஸ்போரிலேஷன் சொல்லலாம். தேர்டாக நடக்கிறது, அதாவது இப்போ நம்ம பார்த்த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்புங்கிறது பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ் பாஸ்போரிலேஷன். ஸோ இதில் நமக்கு ஃபைனலாக வந்து 3ஆம் ஸ்டெப் முடியும் போது ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா 6 கார்பன் கொண்டது. ஸோ இப்போது இந்த 6 கார்பன் வந்து 3 கார்பன் கொண்ட மாலிகுல்ஸாக பிரியும். ஸோ 2ஆக பிரியும், ஏன்னா மொத்தம் 6 கார்பன். ஸோ 3 கார்பன் ஒரு பாஸ்பேட்டு, இன்னொரு 3 கார்பன் இன்னொரு பாஸ்பேட்டு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் 4th ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை வந்து பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான என்சைம் வந்து ஆல்டோலேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இந்த ஸ்டெப்பை வந்து கேரி அவுட் பண்ணுது. ஸோ இதில் ஃப்ரக்டோஸில் இருந்து நமக்கு 2 மாலிகுல்ஸ் வந்து உருவாகுது, அதாவது 3 கார்பன் மாலிகுல்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட், இதை வந்து கிளிசரால்டிஹைட் G3P 3 பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மாலிகுல் கூட வரும், தட் இஸ் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். இது வந்து DHAP அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த DHAPங்கிறது வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு போகாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த DHAPயும் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன, அதாவது இது கூட ஃபார்ம் ஆன G3Pயும் வந்து ஐசோமர்ஸ்னால் வந்து சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த DHAP அப்படிங்கிறது வந்து G3Pயாக மாறிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். ஸோ நமக்கு இந்த 3rd ஸ்டெப்லேருந்து 4th ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா 2 மாலிகுல்ஸ் வந்து கிடைக்குது. அதில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய தன்மை கொண்டது பார்த்திங்கன்னா G3P மட்டும்தான். இதனால் இந்த G3P கூட உருவான ஒரு மாலிகுல் இருக்குது இல்லைங்களா, டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் DHAP. இந்த DHAP வந்து ஃபர்தராக G3Pயாக மாறிடும், ஏன்னா ரெண்டுமே ஐசோமர்ஸ் தான். எப்படி 2வது ஸ்டெப்பில் குளுக்கோஸ் வந்து ஃப்ரக்டோஸை மாறிச்சோ அதே மாதிரி இந்த DHAP வந்து G3Pயாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பையும் வந்து ஐசோமெரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த 5th ஸ்டெப்பை கேரி அவுட் பண்ணுற என்சைம் வந்து ஐசோமெரேஸ் அப்படிங்கிற என்சைம். அதுலேயும் பர்டிகுலராக வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஐசோமெரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்சைம் வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் G3 வந்து உருவாக்கும். அதாவது ஃப்ரக்டோஸ்லேருந்து டைரெக்டாக உருவான ஒரு G3P மாலிகுல் ப்ளஸ் இந்த DHAP வந்து இந்த ஐசோமெரேஸை யூஸ் பண்ணி உருவான இன்னொரு G3P மாலிகுல். ஸோ நமக்கு 2 G3P மாலிகுல்ஸ் வந்து இப்போ ஃபைனலாக இருக்கும். ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே 2 தடவை நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸ் நடந்த எல்லாமே சிங்கிள், அதாவது ஒரு டைம் தான் நடக்கும். ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஸ்டெப் 6லேருந்து 10 வரைக்கும் 2 தடவை நடக்குது. ஏன்னா ஃப்ரக்டோஸ்லேருந்து டைரெக்டாக உருவான G3P வந்து ஒரு தடவை நடக்கும். இந்த DHAP வந்து G3Pயாக மாறிட்டு இந்த சேம் பேத்வேயை மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற 6 to 10 வந்து 2 டைம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப் வந்து பார்த்துட்டோம், எல்லா என்சைம்ஸோட பேரும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் ப்ரிப்பரேட்டரி ஃபேஸு. இதில் டோட்டலாக வந்து
2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதாவது செலவு பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் நமக்கு வந்து கெயின் கிடையாது, ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸில் எந்த ஒரு லாபமும் கிடைக்கல. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பே ஆஃப் ஃபேஸ்க்குள்ளார போகலாம். ஸோ பே ஆஃப் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா இந்த மாலிகுலில் இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகுது, வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டில் இருந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து NAD அப்படிங்கிற மாலிகுலோட போய் அட்டாச் ஆகிடும். இந்த NAD மாலிகுலோட NADH அதாவது ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிடுச்சுன்னா இந்த ரியாக்ஷனை வந்து கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் என்னது G3P. ஸோ கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து டீஹைட்ரஜனேஷன், அதனால் இதை கேரி அவுட் பண்ணுற என்சைம் டீஹைட்ரஜனேஸ். ஸோ G3Pயை டீஹைட்ரஜனேஷன் பண்ணுறதுனால இதை வந்து டீஹைட்ரஜனேஸ் என்சைம்னு சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து NADH வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இந்த NADH வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பேட் குரூப் வந்து இந்த கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் கூட ஒரு பாஸ்பேட் குரூப்பும் வந்து அட்டாச் ஆகும். ஆனால் இந்த பாஸ்பேட் குரூப் வந்து ஏடிபியிலேருந்து வர்றது கிடையாது. இது வந்து இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏடிபி மாதிரி இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் வந்து G3P கூட அட்டாச் ஆகிடும். அதனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1,3 பிஸ் பாஸ்போகிளிசரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன நடக்குது, NADH வந்து உருவாகுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த NADHங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பே ஆஃப். ஸோ நம்ம இந்த கிளைகாலிசிஸ் பேத்வேல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அடுத்தது இந்த பே ஆஃப் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு வந்து அதுலேருந்து, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான பே ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த G3P வந்து டீஹைட்ரேஷன் ஆகும்போது அது வந்து NADH ஜெனரேட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அதுலேருந்து பே ஆஃப் கிடைக்குது. ஸோ இதை கேரி அவுட் பண்ணுற என்சைம் தான் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற என்சைம். ஓகே, 6வது ஸ்டெப் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்தது இதுவும் வந்து ஒரு பாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன் தான், ஆனால் இதில் நடக்கிறது வந்து இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டுங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 6 வரைக்கும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 7th ஸ்டெப் என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்சைம் கூட எந்த ஒரு பொருள் வந்து ரியாக்ட் பண்ணுதோ, அதாவது என்சைம் வந்து எந்த ஒரு பொருளோட ரியாக்ஷன் வந்து பண்ணுதோ அதை தான் சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எது சப்ஸ்ட்ரேட்டு, 1,3 பிஸ் பாஸ்போகிளிசரேட் அப்படிங்கிறது தான் சப்ஸ்ட்ரேட்டு. அதில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்பேட் வந்து வெளியே போகுது, அதனால் இதை வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 1,3 பிஸ் பாஸ்போகிளிசரேட்டில் இருந்து ஒரு பாஸ்பேட் வந்து வெளியே போயிடும். அந்த ஒரு பாஸ்பேட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ADP இருக்கு இல்லைங்களா, அடினோசைன் டை பாஸ்பேட், அது கூட இந்த பாஸ்பேட் அட்டாச் ஆச்சுன்னா டை பிகம்ஸ் ட்ரை. ஸோ அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். இந்த அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ 6வது ஸ்டெப்லேயும் நமக்கு வந்து எனர்ஜி ஈல்ட் ஆகுது, 7வது ஸ்டெப்லேயும் எனர்ஜி ஈல்ட் ஆகுது, நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நடக்கக்கூடிய என்சைமை கேரி அவுட் பண்ணுற என்சைமுக்கு பேர் வந்து பாஸ்போகிளிசரிக் கைனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்சைம் மூலிமா நமக்கு ஃபைனலாக உருவாக்கக்கூடிய அந்த மாலிகுல் பேர் 3 பாஸ்போகிளிசரேட். ஏன்னா இது வந்து பிஸ்பாஸ்போ கிடையாது, ஏன்னா இப்போ ஒரு பாஸ்பேட் போயிடுச்சு. ஓகே, ஸோ 7th ஸ்டெப் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 8th ஒன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் மியூட்டேஷன். அதாவது இப்போ இந்த ரியாக்ஷனில் பாஸ்பேட் வந்து எங்கே இருக்கும், 3 பாஸ்போகிளிசரேட். ஸோ 3வது கார்பனில் இருக்குது. இப்போ அந்த 3வது கார்பனில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பேட்டு 2வது கார்பனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சடன் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதை தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேரி அவுட் பண்ணுற என்சைமுக்கு பேர் பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூட்டேஷனை கேரி அவுட் பண்ணுற என்சைம் மியூட்டேஸ். ஸோ இதில் 3 பாஸ்போகிளிசரேட் இஸ் கன்வெர்டட் டு 2 பாஸ்போகிளிசரேட். ஸோ இது ஒரு சிம்பிளான ஸ்டெப்பு தான். இதுக்கு அடுத்தது 9th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தட் இஸ் டீஹைட்ரேஷன், இல்லைனா வந்து ஈனாலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈனாலேஷன் அப்படின்னா இந்த மாலிகுலில் இருந்து வாட்ரு வந்து வெளியே போகிறது, அதுக்கு பேர் தான் ஈனாலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை பண்ணுற என்சைமுக்கு பேர் வந்து ஈனோலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈனோலேஸ் கேரிஸ் அவுட் ஈனோலேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த 2 பாஸ்போகிளிசரேட்டில் இருந்து வாட்டர் மாலிகுல் வந்து வெளியே போகுது. ஸோ வெளியே போனதுக்கப்புறம் இட் வில் பிகம் பாஸ்போ ஈனால் பைருவேட். ஸோ பாஸ்போ ஈனால் பைருவேட் PEPன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாஸ்போ ஈனால் பைருவேட் தான் நமக்கு வந்து லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு 9th ஸ்டெப் முடியும் போது. நெக்ஸ்ட் 10th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பாஸ்போரிலேஷன் தான், அண்ட் இதுவும் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் தான். PEPயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாஸ்பேட் வந்து ADP அடினோசைன் டை பாஸ்பேட் கூட போய் அட்டாச் ஆகிட்டு இட் வில் பிகம் ATP விச் இஸ் த ப்ராடக்ட் ஃபார் எனர்ஜி. ஸோ எனர்ஜிக்கு தேவையான மாலிகுலாக உருவாயிடும்.
இதனால் இந்த பாஸ்போ ஈனால் பைருவேட்லேருந்து பாஸ்பேட் போயிடும். ஸோ ஃபைனலி இட் வில் பிகம் பைருவேட் இல்லை பைருவிக் ஆசிட். ஸோ இந்த 6வது ஸ்டெப்லேருந்து 10வது ஸ்டெப் வரைக்கும் 2 டைம்ஸ் நடக்குது. ஸோ 2 பைருவேட் மாலிகல்ஸ் வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிகல்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த லாஸ்ட்டாக நடந்த 10th ஸ்டெப்பும் பாஸ்போரிலேஷன் தான். இதுவும் சப்ஸ்டேட்லேருந்து ஒரு பாஸ்பேட் வந்து வெளியே வரதுனால இதையும் சப்ஸ்டேட் லெவல் பாஸ்போரிலேஷன் தான் சொல்கிறாங்க. அண்ட் இதை கேரி அவுட் பண்ணுற என்சைமுக்கு பேர் பைருவேட் கைனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் தீஸ் ஆர் த 10 ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ் பேத்வே. இதில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 5 ஸ்டெப்பும் தான் பே ஆஃப் ஃபேஸ். ஏன்னா இதில் நமக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது ரேதர் தென் யூட்டிலைசிங். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி வந்து நம்ம வந்து கொடுத்தமே தவிர எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ப்ரிப்பரேட்டரி ஃபேஸு. இந்த கடைசி 5 ஸ்டெப்பு தான் வந்து பே ஆஃப் ஃபேஸ். ஏன்னா இதில் தான் நமக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்புங்கிறது 3rd நடந்த ஸ்டெப்பு தான். பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் என்சைம் மூலிமா நடக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்பு, ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் இன் திஸ் ஹோல் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து இதில் என்னென்ன என்சைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்கன்னா என்சைம்ஸோட பேர்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கெல்லாம் வந்து பாஸ்பேட் வந்து சேருதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கைனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹெக்ஸோகைனேஸு, 3வது ஸ்டெப்பில் ஃப்ரக்டோகைனேஸு, இந்த மாதிரி ஸ்டெப் 7ல் பார்த்தீங்கன்னா பாஸ்போகிளிசரேட் கைனேஸு, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கைனேசஸ் வந்து எங்கெல்லாம் பாஸ்பேட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கோ அங்கெல்லாம் இந்த கைனேஸ் வந்து பார்க்க முடியும். அப்புறம் வாட்டர் வெளியே போச்சுன்னா அங்கே வந்து ஈனோலேஸ் என்சைம் தான் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஈனாலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மியூட்டேஷன் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய என்சைம் மியூட்டேஸு. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய பேர், அந்த பேர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாலிகுலில் இருந்தே வரும். இப்போ மியூட்டேஸ் ஸ்டெப் நடக்கிற இடத்துல என்ன மாலிகுல் இருக்குது? பாஸ்போகிளிசரேட் மாலிகுல் இருக்குது. ஸோ பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ். இப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு நிமோனிக்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் அந்த ரியாக்ஷனை பொறுத்தே நீங்கள் வந்து அந்த என்சைம் பேரை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஓவரால் திஸ் இஸ் ஆல் அபவுட் கிளைகாலிசிஸ். அண்ட் இந்த கிளைகாலிசிஸில் வந்து நெட்டு கெயின் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, வெறும் ஏடிபியில் கேட்டாங்கன்னா 8, இல்லை ஏடிபி அண்ட் NADH அப்படின்னு தனித்தனியாக கேட்டாங்கன்னா 2 ATP 2 NADH அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு NADHலேருந்து 3 ATP கிடைக்கும். ஸோ 2 NADH அப்படின்னா 6 ATP, 2 தனி ATP. ஸோ டோட்டலாக 8 ATP. இது வந்து நெட் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஃபைனலாக உருவான பைருவேட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து 2 டைப்ஸாக நமக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகும் ஃபர்தர். இந்த பைருவேட் வந்து இன்கேஸ் அன்ஏரோபிக், அதாவது ஆக்சிஜன் இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா இது ஃபெர்மெண்டேஷனுக்கு போகும். இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு போகிறத வந்து அன்ஏரோபிக் கிளைகாலிசிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் இது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் பைருவேட் அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டான வேர்டு. இல்லைன்னா அதாவது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். இதுக்கு இந்த பைருவேட் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் போய் சேரும். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அதுக்கப்புறம் வரக்கூடிய சைக்கிள், இந்த மாதிரி இந்த பயோகெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேத்வேஸ் பற்றி ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் இன்கேஸ் ஃபார்மசி எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய MCQs வந்து நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஃபார்மகாலஜி, ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி வீடியோஸ் தான் நிறைய இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி, அதாவது இந்த பயோகெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். ஸோ கீப் following and keep supporting. Thanks for watching this video. I will meet you on the next one. Until then, bye from Vasant Murugesan.